Hi friends, நம்ம இன்னைக்கு Photoshop யூஸ் பண்ணி எப்படி ஒரு இமேஜில் உள்ள ஷர்ட்டோட கலரை சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். Photoshop ஓப்பன் பண்ணி Ctrl+O அப்படிங்கிற ஷார்ட்கட்டை கொடுங்க. ஷார்ட்கட் கொடுத்ததுக்கப்புறமா நம்ம சேவ் பண்ணியிருக்க ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு எந்த இமேஜ் வேணுமோ செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த இமேஜில் உள்ள டிஷர்ட்டோட கலரை தான் நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம அந்த டிஷர்ட்டை செலக்ட் பண்ணணும். ஸோ இதை செலக்ட் பண்ணுறதுக்காக டூல் பேனலில் நம்ம பென் டூல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பென் டூல் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ப்ரொஃபஷ்னலாகவும் இருக்கும். ஸோ இன்னும் நிறைய செலெக்ஷன் டூல் இருக்குது. மேஜிக் வேன் டூல் இருக்குது, அதுக்கப்புறம் லேசோ டூல், மேக்னெட்டிக் லேசோ டூல், இந்த மாதிரி நிறைய செலெக்ஷன் டூல் ஃபோட்டோஷாப்பில் கொடுத்துருக்காங்க நமக்கு. பட் இந்த பென் டூல் யூஸ் பண்ணுறப்ப நமக்கு சீக்கிரமாக செலக்ட் பண்ணிட முடியும். ஸோ அதனால் பென் டூல் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணி மூவ் பண்ணிட்டு வர்றது மூலயமா அந்த ஏரியாவோட பாத் வந்து கவர் ஆகும். நிறைய பேர் பென் டூல் யூஸ் பண்ணுறப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த மெனு பாரில் இருக்கிற ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணுறதுனால பென் டூலில் வந்து சில ஷேப் மாதிரி நமக்கு கட் ஆகிட்டுருக்கும். ஸோ அதனால் பென் டூல் கொஞ்சம் நமக்கு கஷ்டமாக இருக்க மாதிரி தெரியும். பட் அந்த ஷேப் செலக்ட் பண்ணாமல் பாத்து செலக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் அதில் இருக்க செகண்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா, நம்ம எந்த பாத்து செலக்ட் பண்ணுறோமோ அந்த பாத்தோட ஆப்ஜெக்ட் வந்து அப்படியே நமக்கு செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த பக்கமாக இருக்கிற ஷர்ட்டோட அந்த பாத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இதை கம்ப்ளீட்டாக செலெக்ஷனில் கொண்டு வரதுக்கு Ctrl+Enter அப்படிங்கிற ஷார்ட்கட்டை நம்ம யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் பாத் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ Ctrl+Enter ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், அந்த இமேஜ் வந்து செலெக்ஷனில் இருக்கிறது நமக்கு தெரியும். ஓகே, ஸோ இது செலெக்ஷன் ஆனவுடனே அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் போயிட்டு சாலிட் கலரை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா, நம்ம என்ன கலரில் இருக்கோ அந்த கலரில் நமக்கு அந்த செலெக்ஷன் ஏரியா மாறும். ஸோ இப்போ கலரை சேஞ்ச் பண்ண பாருங்கள், அந்த ஷர்ட்டோட கலர் வந்து சேஞ்ச் ஆகுறது நல்லா ஃபீல் ஆகும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி மாற்றிட்டு நம்ம ஓகே கொடுத்ததுக்கப்புறமா நம்ம ஒரிஜினல் இமேஜையும் நம்ம கொடுத்துருக்க கலரையும் மர்ஜ் பண்ணுற மாதிரி அந்த கலரில் ஒப்பாசிட்டியை குறைக்கிறோம். ஸோ ஒப்பாசிட்டியை குறைக்கிறது மூலயமா பாருங்கள், ஒரிஜினல் இமேஜோட பேட்டர்ன் வந்து இதில் அப்ளை ஆகிற மாதிரி நமக்கு விஷுவலில் வரும். சரிங்களா, நம்மளால் எவ்வளோ குறைக்க முடியுமோ அவ்வளோ குறைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், மர்ஜ் ஆகிருக்கா, ரெண்டு இமேஜுமே மர்ஜ் ஆன மாதிரி தெரியும். இப்போ பேட்டர்னும் அதே மாதிரி கொடுத்து பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் என்ன பேட்டர்ன் வேணுமோ செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துடலாம். ஓகே கொடுத்துட்டு அந்த பேட்டர்ன்லேயும் நம்ம ஒப்பாசிட்டியை குறைச்சி சேம் அந்த கலரோட இது சிங்க் ஆகிற மாதிரி செக் பண்ணுறோம். ஸோ லேயர் 3ல் இருக்க அந்த பேட்டர்னையும் லேயர் 2ல் இருக்க கலரையும் நம்ம இப்போ சிங்க் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம இந்த மாதிரி கலரையும் பேட்டர்னையும் சிங்க் பண்ணதுக்கப்புறமா கலர் மட்டும் இருந்தால் எப்படி இருக்கும், இல்லை பேட்டர்ன் மட்டும் இருந்தால் எப்படி இருக்குன்ற மாதிரி நம்ம அந்த ஐ பட்டனை ஆஃப் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதை ஆஃப் பண்ணுறது மூலயமா பாருங்கள், கலரும் வித் ஒரிஜினல் இமேஜோடு நமக்கு தெரியுது. ஸோ ஒப்பாசிட்டியை குறைச்சி கொஞ்சம் ஏற்றிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த கலரை அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன், பேட்டர்னை ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ கலரை ஆஃப் பண்ணிவிட்டு பேட்டர்னையும் ஒரிஜினல் இமேஜும் எப்படி இருக்குன்ற மாதிரி நம்ம பார்க்குறோம். அகைன் இப்போ Ctrl+Shift+D கொடுத்திங்கன்னா அந்த இமேஜ் வந்து ரீசெலக்ட் ஆகிடும். ரீசெலக்ட் ஆனவுடனே அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி மறுபடியும் சாலிட் கலரில் என்ன கலர் வேணாலும் நம்ம சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ரெட் வச்சுட்டு ஓகே கொடுத்துட்டு இதனோட ஒப்பாசிட்டியை நம்ம குறைச்சி பார்க்குறோம். குறைக்கிறப்ப அந்த இமேஜ் வந்து பேட்டர்னோட எப்படி இருக்குன்றதை செக் பண்ணிக்கலாம். இப்போ Ctrl+Shift+D யூஸ் பண்ணி ரீசெலக்ட் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷனில் லெவல்ஸ் யூஸ் பண்ணி அந்த கலரை வந்து குறைச்சி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த லெவல்ஸ் யூஸ் பண்ணி குறைக்கிறது மூலயமா அந்த ஷேடோஸ் அண்டு பிரைட்னஸ் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இதை குறைச்சோம் அப்படின்னா டார்க்னஸ் வரும், இதை குறைச்சோம் அப்படின்னா லைட்னஸ் வரும். ஸோ அந்த கலரோட டார்க்னஸ் லைட்னஸ் எப்படி வேணுமோ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துக்க முடியும். ஸோ இது வந்து RGB அப்படின்னு சொல்லுவாங்க, ரெட் க்ரீன் ப்ளூ. ஸோ அந்த வேரியேஷன்ஸை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம மூவ் பண்ணி பார்த்துக்கலாம். செட் பண்ணதுக்கப்புறமா ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு இந்த இமேஜை நம்ம கர்வ்ஸ் ஆப்ஷன் அப்படின்ற ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி அதுலேயும் நம்ம இந்த கலரோட ஷேடை சேஞ்ச் பண்ண போகிறோம்.
லைக் இதோட டார்க் வேரியேஷன் அண்ட் லைட் வேரியேஷன். இந்த கிராஃபோட அந்த ஐக்கானை மூவ் பண்ணுறப்ப நமக்கு அந்த டார்க் அண்ட் லைட் ஷேட் வேரியேஷன்ஸ் கிடைக்கும். ஸோ இதை அப்பரில் மூவ் பண்ணுறப்ப லைட்டாகவும் டவுனில் கொண்டு வரப்போ டார்க்காகவும் நமக்கு வேரியேஷன்ஸ் இருக்கும். இப்போ டவுனில் வச்சுட்டு நான் ஓகே கொடுக்குறேன். இந்த வேரியேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ அப்போ நம்ம அந்த ஒரிஜினல் இமேஜில் இருந்த ப்ளூ கலரில் இருந்த அந்த டிஷர்ட்டோட ஷர்ட் கலரை இப்போ ரெட் கலரில் ஒரு பேட்டர்ன் கொடுத்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி அதோட கலர்ஸை நம்ம இப்படி சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.